அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல 5th question, integrate the following function with respect to x. Integral cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha into dx. ஓகே, இதில் முதல்ல cos 2xன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x is equal to 2 cos square x minus 1ன்னு எழுதலாம். cos 2 into x, 2xனா 2 cos square x minus 1. அப்போ இங்கே cos 2x தானே இருக்குது. அப்போ 2 cos square x அதெல்லாம் இல்லையா மைனஸ் 1. அதே மாதிரி மைனஸ் அடுத்து cos 2 ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா போட்டால் இங்கேயும் ஆல்ஃபா போடும். அப்போ cos 2 ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா 2 cos square ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான் cos x மைனஸ் cos ஆல்ஃபா ஈக்குவல் டு integral of 2 cos square x minus 1 இங்கே மைனஸ் 1 டிவைட்னா மைனஸ் 2 cos square alpha மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 1 டிவைடட் பை cos x மைனஸ் cos alpha சரி இன்ட்டு dx. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இன்னும் இருக்குது 2 cos square x இங்கே மைனஸ் 2 cos square alpha into dx by cos x minus cos alpha சரிங்களா. அப்போ சீக்வல் டு இதில் 2 காமன் எடுத்துலாமா. 2 காமன் எடுத்தால் cos square x minus cos square alpha இருக்கும் டிவைடட் பை cos x மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ். இது பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் இது ஏ மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ரெண்டு ப்ளஸ் பண்ணணும் அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணணும். சீக்வல் டு 2 இன்ட்டு ரெண்டு ப்ளஸில் எழுதுங்க முதல்ல காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்புறம் மைனஸில் எழுதணும் காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இது ரெண்டு ஒன்று தானே. அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் மிச்சம் 2 இன்ட்டு காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா. அப்போ சீக்வல் டு இந்த 2 தனித்தனியாக பிரிச்சுருவோமா. இப்போ 2 இன்ட்டு தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டெக்ரல் இது ஒரு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் cos alpha dx. அப்போ இதுக்கு இன்டெக்ரல் என்ன வரும் 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது நம்பர் தான் எங்கள் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் இல்லை. இது வந்து நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா நம்பர் இருந்தால் நம்பர் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா. இந்த நம்பர் அப்படி ஃபுல்லாக நம்பர் வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்துட்டா இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் 2 இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.